அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு +2 முடிக்கிற மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு வரோம். ஸோ நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க. சார் எல்லா யூடியூப் சேனல்ஸுமே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இன்ஜினியரிங் காலேஜஸ் இன்ஜினியரிங் பற்றி தான் சொல்கிறீங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பற்றி சொல்கிறது இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு டாப் 50 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் என்னெல்லாம் இருக்குது சார், அதை எப்படி நீங்கள் தரவரிசைப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த பெற்றோர்களுக்காகவும் அந்த மாணவர்களுக்காகவும் தான் இந்த வீடியோங்கிறது ரெடி பண்ணியிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட டாப் 50 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் பற்றின தகவல்கள் தான் சொல்ல போகிறேன். ஸோ என்னென்ன கல்லூரிகள்லாம் வருது, எதை பேஸ் பண்ணி நான் ரேங்கிங் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தமிழ்நாட்டோட டாப் 50 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இதை எப்படி ரேங்கிங் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் நாட் ஒன்லி ஃபார் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஒரு லா காலேஜஸ் ஆகட்டும், ஒரு மேனேஜ்மெண்ட் காலேஜஸ் ஆகட்டும், யூனிவர்சிட்டிஸ் ஆகட்டும், மெடிக்கல், ஃபார்மசி, எந்த துறை, ஒரு இன்ஜினியரிங் சம்மந்தமாக கூட இருக்கலாம், எந்த ஒரு துறை சம்மந்தப்பட்ட கல்லூரிகளையுமே தரவரிசைப்படுத்துறதுக்காக NIRF ரேங்கிங்னு சொல்லிட்டு ஒரு ரேங்கிங் இருக்குது. இதை யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய கல்வி அமைச்சகம் சார்பாக தான் இந்த ரேங்கிங்கிறது பண்ணுறாங்க. ஸோ அவங்களே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தலை சிறந்த கல்லூரிகள் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அகில இந்திய அளவில், ஆல் இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு டாப் மோஸ்ட் 100 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் 35 கல்லூரிகள் தமிழ்நாட்டை சேர்ந்த கல்லூரிகள் தான் வருது. அதுமாரி 1லேருந்து 150 வரைக்கும் இந்தியாவிலே தலை சிறந்த 150 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 57 கல்லூரிகள் தமிழ்நாட்டை சேர்ந்த கல்லூரிகள் தான். ஸோ இந்தியாவிலே நிறைய நல்ல காலேஜஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ அதை வரிசைப்படி பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இந்தியாவில் வச்சு டாப் மோஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் NIRF ரேங்கிங் படி சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ் சொல்கிறேன். இல்லை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கல்லூரி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்சி காலேஜ், சென்னை. இது பார்த்தீங்கன்னா அகில இந்திய அளவில் NIRF ரேங்கிங்கில் 3வது இடம் பிடிச்சிருக்கு. இந்தியாவிலே வச்சு 3rd தி பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுங்கிற கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா பிரசிடென்சி காலேஜுங்கிறது வருது. அடுத்து 2வதாக நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரி என்னன்னு பார்த்தீங்கன்னா PSGR கிருஷ்ணம்மாள் காலேஜ் ஃபார் உமன். இது ஒரு பெண்கள் கல்லூரி, கோயம்புத்தூரில் இருக்குது. இந்த கல்லூரியானது NIRF ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா 4வது இடம் பிடிச்சிருக்குது. அடுத்து 3வதாக நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரி என்னன்னு பார்த்தீங்கன்னா லயோலா கல்லூரி, சென்னை. இது NIRF ரேங்கிங்கில் அகில இந்திய அளவில் 7வது சிறந்த கல்லூரியாக இடத்தை பிடிச்சிருக்குது. அடுத்து 4வது இடம் எந்த கல்லூரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். இந்த கல்லூரியானது பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. இந்த கல்லூரி அகில இந்திய அளவில் 16வது இடத்த பிடிச்சிருக்குது. அடுத்து 5வது இடம் எந்த கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா தியாகராஜர் கல்லூரி, மதுரை. இவங்க இன்ஜினியரிங் வச்சுருக்காங்க, ப்ளஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வச்சுருக்காங்க. அகில இந்திய அளவில் 18வது இடத்த இந்த கல்லூரி பிடிச்சிருக்குது. 6வது இடத்த தமிழ்நாட்டில் எந்த கல்லூரி பிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா PSG காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், கோயம்புத்தூர். இவங்க ஆல் இந்தியா ரேங்கிங்கில் 20வது இடத்துல வர்றாங்க. அடுத்து 7வது இடம் எந்த கல்லூரி வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ், திருச்சி. இவங்க அகில இந்திய அளவில் 25வது இடத்த பிடிச்சிருக்கிறாங்க. அடுத்து 8வது பிளேஸ் எந்த கல்லூரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா VO சிதம்பரம் காலேஜ், தூத்துக்குடி. மொத்தம் இவங்க அகில இந்திய அளவில் 27வது இடத்துல வர்றாங்க. அடுத்து 9வது இடத்த எந்த கல்லூரி பிடிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கொங்கு நாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கோயம்புத்தூர், கவுண்டம்பாளையம்ங்கிற ஊரில் இருக்குது. இது அகில இந்திய அளவில் 29வது இடத்துல இந்த கல்லூரி வருது. 10வது இடத்துல தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்ரீ கிருஷ்ணா ஆர்ட்ஸ் காலேஜ், ஸ்ரீ கிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கோயம்புத்தூர். இவங்க பார்த்தீங்கன்னா அகில இந்திய அளவில் 33வது இடத்துல வர்றாங்க. அடுத்து 11வது கல்லூரி என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா பிஷப் ஹீபர் காலேஜ், திருச்சிராப்பள்ளி. இவங்க அகில இந்திய அளவில் 34வது இடத்த பிடிச்சிருக்கிறாங்க. அடுத்த கல்லூரி 12வது இடம் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் ஃபார் உமன், சென்னை. இவங்க அகில இந்திய அளவில் NIRF ரேங்கிங்கில் 37வது இடத்துல வர்றாங்க. அடுத்து 13வது பிளேஸ் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோசியல் ஒர்க், சென்னை. இவங்களோட NIRF ரேங்கிங்கிறது ஆல் இந்தியா கோட்டாவில் 39வது இடத்துல வர்றாங்க. 14வது பிளேஸ் எந்த கல்லூரி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோலி கிராஸ் காலேஜ், திருச்சி. இவங்களோட NIRF ரேங்கிங் 40. அடுத்து 15வது இடத்துல சேக்ரட் ஹார்ட் காலேஜ், திருப்பத்தூர். இவங்களோட NIRF ரேங்கிங்கிறது 42வது இடமா வருது. அடுத்து 16வது பிளேஸ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், கோயம்புத்தூர். இவங்களோட ஆல் இந்தியா ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 44வது பிளேஸில் வர்றாங்க. அடுத்து 17வது கல்லூரி சென்ட் சேவியர்ஸ் காலேஜ், பாளையங்கோட்டை. இவங்க NIRF ரேங்கிங்கில் 55வது இடத்த பிடிச்சிருக்கிறாங்க. அடுத்து 18வது கல்லூரி
ஜமால் முகமது காலேஜ் திருச்சி, இவங்க NARF ரேங்கிங் 56வது ரேங்க். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 19வது கல்லூரி தி அமெரிக்கன் காலேஜ் மதுரை, இவங்க வந்து பார்த்திங்கன்னா NARF ரேங்கிங்கில் வந்து 58வது இடம் பிடிச்சிருக்காங்க. அடுத்து 20வது இடம் குயின் மேரிஸ் காலேஜ் சென்னை, இவங்க NARF ரேங்கிங்கிறது 60வது இடத்துல வந்திருக்கிறாங்க. அடுத்து 21வது இடம் அழகப்பா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காரைக்குடி, 63வது பிளேஸில் வந்து ஆல் இந்தியா ரேங்கிங்கில் வர்றாங்க. அடுத்து 22வது இடத்துல வந்து எந்த கல்லூரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் சென்னை, இவங்க NARF ரேங்கிங்கிறது 66. அடுத்து 23வது இடம் வந்து எந்த கல்லூரி வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐயா நாடார் ஜானகி அம்மாள் காலேஜ் சிவகாசி, இவங்களோட NARF ரேங்கிங் ஆல் இந்தியா கோட்டால 69வது இடத்துல வர்றாங்க. அடுத்து 24வது பிளேஸில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர், இவங்க 71வது இடத்துல வர்றாங்க. அடுத்து 25வது இடத்துல எந்த கல்லூரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஃபார் உமன் பெரம்பலூர், இவங்களோட NARF ரேங்கிங்கிறது 74. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 26வது பிளேஸில் விருதுநகர் ஹிந்து நாடார் செந்தில்குமார் நாடார் காலேஜ், இந்த கல்லூரியானது விருதுநகரில் இருக்குது, இவங்களோட NARF ரேங்கிங்கிறது 76வது பிளேஸில் வர்றாங்க. அடுத்து 27வது பிளேஸில் குரு நானக் காலேஜ் சென்னை, இவங்க அகில இந்திய அளவில் 82வது இடத்தை பிடிக்கிறாங்க. 28வது பிளேஸில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர், இவங்க 86வது இடத்துல வர்றாங்க. அடுத்து 29வது பிளேஸ் நேசமணி மெமோரியல் கிறிஸ்டியன் காலேஜ் மார்த்தாண்டம், இவங்களோட ஆல் இந்தியா ரேங்கிங்கிறது 88வது இடத்துல பிளேஸில் வர்றாங்க. 30வது இடத்துல டாக்டர் SNS ராஜலட்சுமி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர், இவங்க NARF ரேங்கிங்கில் 89வது பிளேஸில் வர்றாங்க. 31வது பிளேஸ் நேஷனல் காலேஜ் திருச்சி, இவங்க ஆல் இந்தியா ரேங்கிங்கில் 90வது இடத்துல வர்றாங்க. 32வது இடத்துல உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் நாகர்கோவில், இவங்க ஆல் இந்தியா கோட்டால 91வது இடத்துல வர்றாங்க. அடுத்து 33வது இடம் எத்திராஜ் காலேஜ் ஃபார் உமன் சென்னை, 94வது இடத்துல வராங்க அகில இந்திய அளவில். அடுத்து 34வது பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா NGM காலேஜ் பொள்ளாச்சி, இவங்க ஆல் இந்தியா லெவலில் 95வது இடத்த பிடிச்சிருக்காங்க. அடுத்து 35வது இடம் வந்து எந்த கல்லூரி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் GR தாமோதரன் காலேஜ் ஆஃப் சயின்ஸ், GRD காலேஜ்னு சொல்லுவோம் கோயம்புத்தூரில், இந்த கல்லூரியானது 99வது பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த 100 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளிலேயே கிட்டத்தட்ட 35 இடங்களை வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த கல்லூரியே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம டாப் 35 காலேஜஸ் பார்த்தாச்சு. ஸோ 100 ரேங்கிங் வரைக்கும் தான் அவங்க வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 101லேருந்து 150 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆல் இந்தியா ரேங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த 22 கல்லூரிகள் வருது. இது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்ஸ் தான் வருது, இதில் வந்து ரேங்கிங்லாம் கிடையாது, இதுவும் தலை சிறந்த கல்லூரிகள் தான். ஸோ அந்த வரிசையில் நம்ம கல்லூரிகளை பார்க்க ஆரம்பிப்போம். இதில் ஃபஸ்ட்டு வந்து AVC காலேஜ் மயிலாடுதுறை, அடுத்து 2வது காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா APC மகாலட்சுமி காலேஜ் ஃபார் உமன் தூத்துக்குடி, 3வது அண்ணா ஆதர்ஸ் காலேஜ் ஃபார் உமன் சென்னை, 4வது DG வைஷ்ணவ் காலேஜ் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சென்னை, அடுத்து 5வது டாக்டர் NGP ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர், அடுத்து 6வது ஃபாத்திமா காலேஜ் மதுரை, அடுத்து 7வது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சேலம், 8வது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கும்பகோணம், 9வது ஹிந்துஸ்தான் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர், 10வது ஹோலி கிராஸ் காலேஜ் நாகர்கோவில், 11வது பிளேஸ் லேடி டோக் காலேஜ் மதுரை, 12 மதுரா காலேஜ் மதுரை, 13 MOP வைஷ்ணவ் காலேஜ் ஃபார் உமன் சென்னை, அடுத்து 14 நேரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர், 15 பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சென்னை, 16 ராஜா சரபோஜி கவர்மெண்ட் காலேஜ் தஞ்சாவூர், 17 சாரா டக்கர் காலேஜ் பாளையங்கோட்டை, 18 ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜ் நாகர்கோவில், 19 SDNB வைஷ்ணவ் காலேஜ் சென்னை, 20 ஸ்ரீ கிருஷ்ணா ஆதித்யா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர், 21 ஸ்ரீ சாரதா காலேஜ் ஃபார் உமன் சேலம், 22 வேளாளர் காலேஜ் ஃபார் உமன் ஈரோடு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட தலை சிறந்த 57 கல்லூரிகள் வரும் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா. ஏன்னா 50 கல்லூரிகள்னு இதில் பண்ண முடியாது. ஆனால் ஆல் இந்தியா ரேங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 100 இடங்களுக்கு மட்டும் தான் அவங்க வந்து நம்பர்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 101லேருந்து 150க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெறும் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய 150
சிறந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் தமிழ்நாட்டை சேர்ந்த 57 கல்லூரிகள் வந்து இடம் பிடிச்சிருக்கு. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த எல்லா கல்வி நிறுவனங்களுமே தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ மாணவர்கள் நம்ம எங்கேயுமே வெளியே போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை, தமிழ்நாட்டிலே தலை சிறந்த கல்வி நிறுவனங்கள் இருக்குது. ஸோ இந்த கல்வி நிறுவனங்களில் நீங்கள் தாராளமாக படிக்கலாம். அதேமாதிரி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா விதமான படிப்பை பற்றியுமே கொடுத்துட்டு இருக்கோம். முக்கியமாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம், வெரைட்டி ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி கவுன்சிலிங் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான கவுன்சிலிங்க்குமே வந்து டீட்டெயில் சொல்லிட்டு இருக்கோம். கடந்த வருஷம் ஐசர் கவுன்சிலிங் பற்றி சொன்னோம், IMUCET கவுன்சிலிங் பற்றி சொன்னோம், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவுன்சிலிங் பற்றி சொன்னோம். அது மாதிரி பல்வேறு வகையான தகவல்களை கொடுத்துக்கிட்டு வரோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கண்டினியூஸான தகவல்கள் வேணுங்கிறவங்க UKV தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ்குள்ளே போய் பாருங்கள். நம்ம 1000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். மற்றும் இந்த வீடியோக்கள் உபயோகமானதாக இருந்துச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோவை உங்கள் தெரிஞ்ச +2 முடித்த இல்லைனா +2 முடித்த மாணவர்கள் மற்றும் இல்லைனா அவங்களோட பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.